Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. ஆமாப்பா, வீக்கெண்ட் ஃபுல்லா அங்க ஜாலியா இருக்க போறோம். சொல்லுத்தையா, இன்னைக்கு தப்பிக்க கூடாது. இல்லன்னா குங்கூர் சாருக்கு என்னப்பா பதில சொல்றது? அட, இன்னைக்கு தப்பிக்க விடக்கூடாது. இது 9 கோடியோட பிரச்சனை. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் 1 கோடி பிரச்சனை தானே இருந்துச்சு. தாத்தா, சொல்லுத்தையா, என்ன காப்பாத்துப்பா. செம்ம வண்டியில தண்ணிலையும் ஓடிட்டு இருக்கு. அது ஓடல, மிதந்துகிட்டு இருக்க. புரிஞ்சுதா? அந்த வண்டியை விட்டுட்டு இந்த வண்டியை பாருங்க. இதானே நம்மளோட காரை மோதுச்சு. ராக்ஸ்டார் ஜிம்மி, வாவ், நீங்க என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? வாவ் வாவ் வாவ். நாம எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. ஜிம்மி நம்ம காரை இடிச்சிருக்காரு. புரிஞ்சுதா? ஐ அம் சோ ஹாப்பி. நான் தப்பிச்சிட்டேன்ப்பா. ஆனா உங்க வண்டியும் எங்க வண்டியும் தப்பிக்கல சார். வாவ், இதுல சந்தோஷப்படுறதுக்கு என்ன இருக்கு? இல்ல, இப்ப இது டென்ஷனுக்கான வாவ். வாவ், எனக்கு கண்டி நகர்ல ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். அப்ப 2 ரவுடி பசங்க என்ன கிட்னாப் பண்றதுக்காக பின்னாடியே வந்தாங்க. ஏன்? நான் ஒரு பவர் ஸ்டாருப்பா. என்ன கடத்தினா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும். நல்ல வேலை, அவங்க தண்ணியில போயிட்டாங்க. இன்னொருத்தவங்களும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால என்ன சிட்டி வரைக்கும் பத்திரமா உங்களால கொண்டு போய் விட முடியுமா? சிட்டிக்கு எப்படி போறது? நீங்க உங்க காரையும் எங்க காரையும் ரெண்டையும் உடைச்சிட்டீங்கல்ல. வாவ், இது என்ன வாவ்? இது கவலைக்கான வாவ்ப்பா. டோன்ட் வரி, யாராவது லிஃப்ட் கொடுப்பாங்க. ரவுடி பசங்க வந்தாங்கன்னா நாங்க பாத்துக்கிறோம். Thank you so much. வாங்க. டயர்ட் ஆயிட்டம்பா. நமக்கு வேற எந்த லிஃப்டும் கிடைக்கலையே. ஆ, அங்க பாருங்கம்மா, ஒரு கார் வருது. நான் உடனே போய் அதுல லிஃப்ட் கேட்டு பாக்குறேன். லிஃப்ட் லிஃப்ட். லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். ரைட் ரைட். வாவ், எந்த வண்டியும் நிறுத்த மாட்டேங்கிறாங்க. மறுபடியும் வாவா? இது கோவத்துக்கான வாவ். வாவ், இப்ப என்ன பண்றது? போய் சாப்பிடலாம். அங்க ஒரு தாபா இருக்கு. ஆமா, முதல்ல வயிற்று பிரச்சனை, அப்புறம் வேலை பிரச்சனை. புரிஞ்சுதா? ஓஹோ, நான் சீக்கிரமா போய் ப்ரோக்ராம்க்கு சேரணும். நிறைய டைம் இருக்கு சார். இங்க இருந்து கண்டி நகருக்கு 2 மணி நேரத்துல போய் சேர்ந்துடலாம். ஆமா, சாப்பிட்டுட்டு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம். ஏய்,
2 தால் தடக்கா, பன்னீர் கடாயி, 2 கத்திரிக்காய் கூட்டு, 1 ஆலு கோபி, 5 பரோட்டா, லைட்டா பட்டர், அப்புறம் 5 லஸ்ஸி. புரிஞ்சுதா? பச்சை மிளகாயும் கொடுக்கட்டுமா? அத நான் ஃப்ரீயாவே தரேன். ஏன் உங்க தாத்தாக்கு பச்சை மிளகா தோட்டம் வச்சிருக்காரா என்ன ஆர்டர் பண்ணணும் அதை மட்டும் சீக்கிரம் கொண்டு வா. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டேன்னா எனக்கு பாட்டு வராது, கல்ல மாதிரி தான் கத்துவேன். மறுபடியும் வாவா. ஓஹோ, இது டென்ஷனுக்கான வாவ். வாவ்! ஆனா டென்ஷனுக்கான வாவா தான் கார் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல சொன்னீங்கல்ல. அட மறுபடியும் டென்ஷன் ஆயிட்டப்பா. ஐயோ தாத்தா, சொல்லு தையா, சரியான வாய்ப்பு. கிட்டார தூக்கிடு, அப்புறம் இங்க இருந்து ஓடிரு. செல்ல செல்லோ. வாவ்! கிட்டார் ஆட்டைய போடுறீங்களா? ஏதாவது யோசி தாத்தா, மாட்டினோம்னா அடி பின்னிடுவாங்க. இல்ல, நாங்க சும்மா பாத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களும் கிட்டார வாசிக்கட்டுமா? அப்படியா? சரி, எடுத்துக்கோங்க. ஒரு தடவை வாசி காட்டுங்க. தாத்தா, சொல்லு தையா, கிட்டாரு கிடைச்சிருச்சு. இங்க இருந்து நம்ம ஓடிடலாமா பையா? வாவ்! இந்த 2 பேரும் தான் அந்த கிட்னாப்பர்ஸ். நாம தான் வேஷத்தை மாத்தி வந்திருக்கோமே, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க? அத விடு, கிட்டார தூக்கிட்டு ஓடு. அவங்கள பிடிங்க, அது என்னோட ஃபேவரட்டான கிட்டாருப்பா. கண்ணுல சாப்பாடு பட்டுருச்சு. என்னோட கிட்டாரு. வாவ் இல்ல, தேங்க்யூன்னு சொல்லணும். அட, அத வாவ் சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க தேங்க்யூ. தெரியுமா, இது என்னோட ஃபேவரட்டான கிட்டார். அப்பா செஞ்சுரி அடிச்ச பேட்ல மாடிஃபைட் பண்ணி இந்த கிட்டார் பண்ணிருக்கேன். டிங் டிங். எனக்கு ஒரு விஷயம் புரியல. அவங்க உங்களை கிட்னாப் பண்றதுக்கு பதிலா ஏன் உங்க கிட்டாரை எடுத்துட்டு போறாங்க? இது என்னோட பெஸ்ட் கிட்டார். மார்க்கெட்ல இதுக்கு கோடிக்கணக்குல போட்டி இருக்கு, தெரியுமா? ஆமா, அப்புறம் இதுல டைமண்டும் ஒட்டி இருக்கு. ஏய், இது டைமண்ட் கிடையாது, டைமண்ட் மாதிரி இருக்கிற ஒண்ணு. வாவ்! நீ வாவுன்னு சொன்னா இவர் என்ன சொல்வாரு? நீ எனி டவுட்ஸ்னு சொல்லு. அட, நான் ப்ரோக்ராம் போய் சேரணும். ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. நான் கண்டி நகர் எப்படியாவது போயாகணும். பாரு தம்பி, 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் கண்டி பஸ் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோ. சார், எங்களை கண்டி நகர்ல டிராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? சாரா? அட, இவ்வளவு மரியாதை கொடுத்திருக்க. சாருன்னு சொன்னதுனால உங்களை டிராப் பண்ணி தான் ஆகணும். வாங்க, ட்ரக்ல ஏறுங்க. எங்க போயிட்டாங்க? அது 50 லட்சம் மதிப்புள்ள வைரம். குங்குரு சார், நாங்க முழுசா முயற்சி பண்ணோம். ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து எங்களை பொளந்து எடுத்துட்டாங்க. நாய் பூனை கிட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? இது வரைக்கும் என்ன எந்த பூனையும் நாயும் அடிச்சதே இல்ல.
தெரியுமா? நான் ஏற்கனவே வேணான்னு சொன்னேன்னா கிட்டார்ல போய் வைரத்தை ஒட்டாதேன்னு இப்ப உன்னால நல்லா மாட்டிக்கிட்டோம். வீழவே இல்ல பாத்தீங்களா? போலீஸோட தடுப்புகளை தாண்டி சிட்டிக்குள்ள வரதுக்கு எனக்கு வேற வழி கிடைக்கல. ஜிம்மி ஒரு பெரிய ஸ்டார்ன்றதுனால அவ கிட்டாரை யாருமே செக் பண்ண மாட்டாங்க, தெரியுமா? ஆனா அவர்கிட்ட இருந்து எப்படி மறுபடியும் கிட்டார வாங்குறது? அட அவர்கிட்ட போய் அதை புடிங்கிட்டு வரலாம். என்ன குரு சார், ஓகேவா? இப்ப உங்க கூட நானும் வருவேன். அப்புறம் கிட்டாரையும் பறிச்சுக்க போறேன். அந்த கிட்டாரை எப்படி திருட போறேன்னு பாத்துக்கிட்டே வைரம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆடுங்க. இப்ப போலாம் வாங்க. ஏப்பா தம்பி, இந்த கிட்டார சும்மா பாக்குறதுக்கா இல்ல வாசிக்கவும் செய்வியா? இவரு ரொம்ப பெரிய சிங்கரு. அட என்னை விட பெரிய சிங்கரா இருக்க முடியாது. என்னோட ஹைட் 6 அடி 3 அங்குலம். நீங்களும் சிங்கரா? அப்ப பாடி காட்டுங்களே. அட நான் ஹரியானால ரேப்ப உருவாக்கி இருக்கேன். கேளு. தௌ 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 தௌ. எங்கிருந்து வந்தாலும் லத்திய எடுத்துக்கிட்டு வா. மீசைய பாரு முறுக்கு மீசை, எங்க அப்பாவோட மீசை. எங்க சுத்தி பார்த்தாலும் என்ன மாதிரி யாரும் கிடையாது. ஏ வாவ், காதுக்குள்ள இருக்கிற ஸ்பீக்கரே போச்சுப்பா. யோ 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 யோ, ஆரன அடிக்கிறேன் பம் பம் பம். பாபாவில்ல, காப்பாத்துன்னு கத்தணும், புரிஞ்சுதா? இனிமே நம்ம எப்படி போக போறோம்? அட நடந்து போப்பா. கொஞ்ச தூரம் போனா கேரேஜ் இருக்கு, அங்க இருந்து ஒரு மெக்கானிக் அனுப்பு. இங்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, கண்டிப்பா நமக்கு இங்க இருந்து பஸ் கிடைக்கும். வாவ், பஸ் வந்துடுச்சு. வாங்க வாங்க, எங்க பஸ்ல உட்கார்ந்து அந்த நிலாவுக்கே நீங்க போயிடலாம். நீங்க எங்க போகணும்? இந்த பஸ் கண்டி நகருக்கு போகுது. நாங்க அங்கதான் போகணும். இவரு ராக் ஸ்டார் ஜிம்மி, இவருக்கு ஒரு ஷோ இருக்கு. சார்மினார் மேல ஆடியா சொல்றேன், இவரை எனக்கு தெரியும். வாவ், ரொம்ப நல்ல விஷயம். என்ன சார், கொஞ்சம் நல்லா பாடலாம்ல? உங்க பாட்டுல கவிதையே இருக்க மாட்டேங்குது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் கிடையாது, அவர் உங்களை கேவலமா பேசுறாரு. அட என்னப்பா, இது கோபத்துக்கான வாவ். வாவ். கவிதைன்னா எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். கேளுங்க கேளுங்க. சொல்லுங்கன்னு சொல்லுங்கப்பா. நாங்க சொல்லணுமா? நீங்க தானே சொல்றேன்னு சொன்னீங்க. இந்த அணி தான் எல்லாருடைய மூளையும் சாப்பிடுவான். இன்னைக்கு இந்த கண்டக்டர் போல இருக்கு, புரிஞ்சுதா? சார்மினார் மேல ஆணியா சொல்றேன், நான் கவிதையை சொல்லி காட்டுறேன்பா. சரி சொல்றேன் கேளுங்க. கூரையில இருந்து பிச்சுக்கிட்டு வந்துச்சு, முதல்ல கொஞ்சமா புகை வந்துச்சு. லப் ஜப் லப் ஜப் லப் ஜப், இப்பெல்லாம் தண்ணி சொட்டு சொட்டா விழுது. டப் 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 டப். அட அடுத்தது என்னன்னு சொல்லுங்க. அட முழுசா கீழே விழட்டும்பா. பக்கெட்டே ரொம்பிடுச்சு, புரிஞ்சுதா? அடுத்து என்னன்னு சொல்லு. நட்சத்திரத்துல பாய் மாதிரி நிலா, சூரியன் குதிரை மேல சவாரி செஞ்சு வந்துகிட்டு இருக்கு. டப் 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 டப். உண்மையிலே வந்துகிட்டு இருக்கு, குதிரை சத்தமும் வந்துகிட்டு இருக்கு. நிறுத்து.
பஸ்ஸ நிறுத்து. ஐ. கொள்ளக்காரங்க வந்துட்டாங்க. கொள்ளக்காரங்க வந்துட்டாங்களா? பஸ்ஸ நிறுத்து. இங்க யாரு பாடுறாங்க? நான் தான் பாடிக்கிட்டு இருக்கேன் சர்தார். எல்லாத்தையும் கொள்ள அடிச்சிருங்க, இப்பவே கொள்ள அடிச்சிருங்க. எடு, பணத்தை எடுத்து கொடு. என்னது இது? லாட்டரி டிக்கெட்டா? ஒருவேளை லாட்டரி அடிச்சதுன்னா நீங்களே வச்சுக்கோங்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? என்கிட்ட எதுவுமே இல்ல. ஓ, இப்பவே இவங்களை வெளுத்து காட்டுறேன். வேண்டாம் 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 வேண்டாம், அவங்க கிட்ட கன்ஸ் இருக்கு. தலைவா, மொத்தமா சேர்த்து 5600 தான் இந்த பஸ்ல தேறுச்சு. அவ்வளவுதானா? அப்புறம் நகை? அட, எல்லாருமே கவரிங் போட்டிருக்காங்க பாஸ். இந்த நகை கடைக்காரன்ட்ட நகை தேர்னா தான் உண்டு. 3 மோதிரம் தான் கிடைச்சிருக்கு, ஓகேவா? அட, இந்த கொள்ளடிக்கிற பிசினஸ்ல எந்த லாபமும் இல்ல. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, இவங்க வீட்டுக்கு போன் பண்ணி பணத்தை கேட்டுக்கறலாம். என்ன விட்டுடுங்க ஐயா, எனக்கு பொண்டாட்டி எல்லாம் இல்ல. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் மெதுவா அடிச்சிருக்கலாம்ல. என்ன பாக்குறீங்க? கூட்டிட்டு போங்க. தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. எங்க ஆளுங்க நாலா பக்கமும் கோரஸ் மாதிரி கவர் பண்ணிருக்காங்க. நீங்க ரொம்ப நல்லா பாடுறீங்க ஐயா. ஆமா, முதல்ல நான் ஆர்கெஸ்ட்ரால தான் பாடிக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில ஏன் குதிரை மாதிரி ஈகின்னு சொல்றீங்க? அட, நாங்க ஆர்கெஸ்ட்ராக்காரங்க குதிரை மேல தானே போவோம், அதுதான் பழகிடுச்சு. கிட்டாரோட பெல்ட்ல வைரம் இருக்கு. இது வைரம் கிடையாது, வைர டிசைன் கல்லு. நான் ஒரு ஜுவல்லர் தம்பி, என்னால கண்ணை மூடிக்கிட்டே சொல்ல முடியும். இதுக்குள்ள 2 கோடி மதிப்புள்ள வைரம் இருக்கு. இப்பதான் புரியுது. ஜிம்மி, அந்த ரவுடிங்க உங்களுக்காக இல்ல, இந்த கிட்டாருக்காக தான் வந்திருக்காங்க. புரிஞ்சுதா? அட, யாராவது அவங்க கிட்ட இருந்து கிட்டார புடுங்குங்க. அட, ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இந்த கிட்டார கொண்டு போய் உள்ள வைங்க. சாயந்தரம் ஆகிடுச்சா? ஒருவேளை நான் ப்ரோக்ராம் போகலன்னா அந்த பசங்களுக்கு அதிக நஷ்டம் ஆகிடுமே. சர்தார், நாங்க கண்டி நகருக்கு போகணும். நாங்க கிளம்புறோம். பாய். அட, நீ ஒண்ணு என்னோட விருந்தாடி கிடையாது. உனக்கு புரிஞ்சதா? எனக்கு பணம் கிடைக்காத வரைக்கும் யாரும் எங்க இருந்து போகவே முடியாது. இங்க உக்காந்துகிட்டே இருந்தா பணம் கிடைக்குமா என்ன? எங்கேயாவது போய் சம்பாதிக்கிற வழிய பாரு. எங்களுக்கு இப்ப டைம் இல்ல. அட, போய் செக் பண்ணுங்க, இவன் மண்டைக்குள்ள மூளை இருக்கா இல்லையான்னு. கொஞ்சம் அட, நான் சொல்றத நல்லா கேளுங்க. யாரும் இங்க இருந்து நகலவே முடியாது. எல்லாரையும் நான் கிட்னாப் பண்ணிருக்கேன். பணம் கைக்கு வந்ததும் நான் இந்த பிசினஸ விட்டுடுவேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை ஆரம்பிப்பேன், என்னோட ஊர்லயே. பண்ணி ஏதாவது ஒண்ணு செய்யி, இல்லனா ஜிம்மியால கண்டி நகருக்கு போக முடியாது. புரிஞ்சுதா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஒருவேளை சர்தார பாட்டுல பிஸி ஆகிட்டோம்னா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம். நானே பாட்டு எழுதுவேன், நானே இசையமைப்பேன், அப்புறம் அந்த பாட்டை நானே கேட்பேன். எப்படி பாடுவீங்க? உங்களுக்கு தான் பிராக்டிஸ் இல்லையே, முதல்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஆமாங்க ஐயா, நானே உனக்கு பாட்டு எழுதி கொடுக்கறேன். உட்காருங்க உட்காருங்க, சர்தார் பாட்டு பாட போறாரு, நல்லா கேளுங்க.
சிவப்பு இலையோட மரத்து மேல நீல பூக்கள் மலரும், பஸ் ஓடும், அப்புறம் தூசி பறக்கும். வா வா. காத்த கையில புடிச்சு குயிலு கூன்னு பாடுது. ஓடுற பஸ்ல இருந்து பானை துப்பாத. பாடுங்க. அடேங்கப்பா, பாட்டோட வரிகள் என்னமா இருக்கு? பாடுங்க பாடுங்க. சிவப்பு இலையோட மரத்து மேல நீல பூக்கள் மலரும், பஸ் போகும்போது தூசியே பறக்கும். காத்த கையில பிடிச்சுக்கிட்டே குயிலுக்குன்னு பாடும். ஓடுற பஸ்ல இருந்து பானை துப்பாதீங்க. தூ 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 தூ. இல்ல இல்ல, அவ்வளவா நல்லா இல்ல. மியூசிக்கே நல்லா இருக்கணும், புரிஞ்சுதா? கிட்டாரை கொண்டு வாங்க. ஜிம்மி இருக்காருல, அவரு வாசிப்பாரு. ஏ சவுண்டுக்காரங்களா, கிட்டார கொண்டு வாங்க. சிவப்பு இலையோட மரத்து மேல நீல பூக்கள் மலரும். ஓடுற பஸ்ல இருந்து தூசி பறக்கும். செம்மையா இருக்கு தலைவா. ரொம்ப நல்லா பாடுறீங்க. காத்த கையில பிடிச்சுக்கிட்டு குயிலு கூன்னு பாடும். ஓடுற பஸ்ல இருந்து பானை துப்பாதீங்க. தூ பானை துப்பாதீங்க. தூ தூ தூ. பானை துப்பாதீங்க, பானை துப்பாதீங்க. வாங்க, இதான் நல்ல வாய்ப்பு. தப்பிச்சு போயிடலாம். சர்தார், டோன்ட் டிஸ்டர்ப். அவங்க தப்பிச்சிட்டாங்க. இந்த வழியா போலாம். எங்க போனோமா திரும்பவும் அங்கேயே வந்து சேர்ந்துட்டோம். மலை மேல ஏறுங்க. ஓடுங்க. எப்படி ஓடினாலும் திரும்பவும் அதே இடத்துக்கே வந்து சேர்ந்துடுறோம். நான் மேல போய் வழிய தேடுறேன். லெஃப்ட்ல இருந்து ஓடுங்க. மலைக்கு நடுவுல வெளியில போறதுக்கு வழி இருக்கு. இவங்களை கல்லால அடிங்க. போஜங்கோ, அவங்கள நம்ம பிடிச்சே ஆகணும். போ என்னோட சங்கோ. நீங்க இவங்களை கவனிங்க, நான் போய் அவங்கள பாத்துக்கிறேன். யாராவது கை தாவத்து விடுங்க. சர்தார், வேற எந்த வழியும் இல்ல. அவங்க ரோட்டு வழியாதான் சிட்டிக்கு போயிருப்பாங்க. இனிமே என்னால ஓட முடியாது. போய் அது மேல உட்காந்துடலாம். மாட்டு மேலயா? அப்பா ஒரு முறை மாட்டு மேல உக்காந்தாரு. அது அவரை சேத்துக்குள்ள தள்ளிடுச்சு. அப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்தப்ப எலும்பெல்லாம் உடைஞ்சு போயிருந்தது. கிராக் கிராக், யூ நோ.
இந்த மாதிரி அப்படி நடக்காது சார். இது நல்ல மாடு. ஆமா, உங்க அப்பாவை கூப்பிட்டு இதுல உட்கார வைங்க. அவரோட பயமும் போயிடும். என்ன சொல்ற சிறுசு? இவ்வளவு பெரிய ஸ்டாருக்கு முன்னாடி ஏன் அடி வாங்க விரும்புற? எல்லாருடைய மான மரியாதையும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு. சரிம்மா, நான் போய் உட்கார போறேன். வாங்கம்மா, சீக்கிரம் வந்து உட்காருங்க. லெட்ஸ் கோ மேடம். அதுவே வேகமா ஓடுது. சர்தார் வந்துகிட்டு இருக்காரு, புரிஞ்சுதா? அதோ ஜிம்மி அங்க இருக்கான். ஜிம்மி அங்க இருக்கான். அட, ஜிம்மி அங்க இருக்கான் தெரியுமா? நீ முன்னாடி வந்துட்ட. நாம ரேஸ் ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். அட, நான் எந்த மாதிரி கழுதைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். நாம பொழைச்சிட்டோம். நீங்க அப்புறமா ஆடுங்க. முதல்ல கிட்டார பறிச்சுக்கோங்க, புரிஞ்சுதா? சர்தார் நெருக்கத்துல வந்துட்டாரு. இந்த மாடால குதிரை ஸ்பீடுக்கு ஓட முடியாது, புரிஞ்சுதா? நீங்க என்னோட ஈகோவை டச் பண்ணிட்டீங்க. இப்போதான் பார்க்க போறீங்க ஆட்டத்தை. அட, இது மேடம் இல்லம்மா, சார்மா, சார். அங்கேயே நின்னுடு, புரிஞ்சுதா? நானே பறந்து போயிட்டேன் தெரியுமா? சொல்லு தையா, குங்குருவோட மண்டை இப்ப உடஞ்சிருச்சு தையா. அவனுக்கு இப்ப ஏதாவது ஞாபகம் இருக்குமா தையா? இந்த குதிரையை வித்து மாடை வாங்கணும் போல இருக்கு. அதுவே வேகமா ஓடுது. இந்த நதி கண்டி நகருக்கு தான் போகுது. நம்ம ராஃப்டிங் பண்ணோம்னா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். ஏ வாவ்! ஒரு தடவை எங்க அப்பா சந்தன் காட்ல ராஃப்டிங் பண்ணாரு. அப்பா ஒரு தண்ணியில குதிச்சு கங்காபூர்ல வெளியில வந்தாரு. ஐ மீன் பால்கஞ்சிலப்பா. நல்லது, உனக்கு அப்பா தான் கிடைச்சிட்டாருல. ஏய், ஆனா எனக்கு தண்ணியில கண்டன் சொன்னாங்களே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல சார், நாங்க தான் இருக்கோம்ல, வாங்க. We are ready. சார், இந்தாங்க டிக்கெட்டு. எனக்கு ஒரு ராஃப்ட் கொடுங்க ப்ளீஸ். ஓகே. காப்பாத்துக்க, நான் முழுகிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அவரை வெளியே எடுக்கணும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? எஸ், நான் நல்லா தான் இருக்கேன். எதை வேணாலும் பண்ணுங்க, ஆனா தண்ணியில இருந்து தூரமா இருங்க, புரிஞ்சுதா?
இவங்க எங்கேயும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப தப்பிச்சு எங்க போக போறீங்க தெரியுமா? தெரியுமா? பேச்சா இருக்கும்போது இப்படி எல்லாம் அடிக்க கூடாது. உன்னை எங்க அம்மா கிட்டே சொல்றேன். இந்தா நீயும் வாங்கிக்க. சீக்கிரம் ஓட்டுங்க, இல்லன்னா எனக்கு லேட் ஆயிடும். அவங்கள பிடிங்க. ஜிம்மி வந்துடு. ஜிம்மி இங்க இல்ல. ஐனி வேணுமா? இங்க பாருங்க என்ன. சொல்லுங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க. இப்ப நான் அடிக்க போறேன் தெரியுமா? கண்ட்ரோல்ல இருங்க பாஸ். நீங்க விடவே கூடாது. என்னைய கேலி பண்றியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். காப்பாத்துங்க, நான் மூழ்கிட்டு இருக்கேன். தலைய மேல வை, காலை கீழே வை. தண்ணியில தள்ளி விட்டுட்டேன் தெரியுமா? அடே தள்ளி விட கூடாது, புடுங்கணும். இப்ப கிட்டார் எப்படி கிடைக்கும்? கிட்டாரு இங்க இருக்கு, வாங்க. அதுக்காக என் முகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் அவங்கள பிடிங்க சீக்கிரம். போய் அவங்கள ஃபாலோ பண்ணுங்க, புரிஞ்சுதா? அங்க பாருங்க, ஃப்ளையிங் கிளப். ஃப்ளையிங் கிளப். அப்ப நம்ம சீக்கிரமா கண்டி நகருக்கு போயிடலாம், புரிஞ்சுதா? வாவுங்கிறத நான் மட்டும் தான் சொல்வேன். வா வா வா. இது எங்க அப்பாவோட பிரைவேட் பிளைன். இதுல ஃப்ளை பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க போலாம். இதுல பைலட்டே இல்லையேமா, நாம எப்படி போறது? சாயந்தரம் ஆயிடுச்சு. இது தவிர அங்க போறதுக்கு நமக்கு வர வழியே இல்ல. நான் ஓட்டி இருக்கேன் சிறுசு, வா போலாம். நம்ம வீட்ல நான் பொம்மை பிளேனை எவ்வளவு தடவை ஓட்டி இருக்கேன். அவங்கள பிடிங்க சீக்கிரம். வேகமா ஓட்டு தையா, அவங்க மறுபடியும் தப்பிக்க கூடாது. சீக்கிரம் ஹனி, அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு? பிளேன் லோட் எடுக்க மாட்டேங்குது. இரு, அவங்கள நான் பாத்துக்கிறேன். வா பப்பட். உங்களுக்கு பறக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்ல? இந்தா பாரு. உங்களுக்கு ஆடுறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஓகே, நீங்க ஆடுங்க. தா தா தையா தையா தா தா தக்க 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 தையா தக்க தக்க தையா. தையா தையா. இங்க பாருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கீழே போயிட்டாங்க. அதனால நீங்களும் போயிடுங்க, போங்க. இனிமே இவங்களை நம்ம கண்டி நகர்ல தான் சந்திக்கணும். வாங்க.
சிறுசு ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. இது ரிமோட் பிளேனை விட வித்தியாசமா இருக்கு. இதை என்னால பறக்க வைக்க முடியாது. கண்ட்ரோல் ரூம்க்கு காண்டாக்ட் பண்றேன். ஹலோ கண்ட்ரோல் ரூம். ஹலோ. ஆமாங்க கண்ட்ரோல் ரூம். உங்களால பிளேனை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இங்க உட்கார்ந்துருக்கோன்னா பிளைனை தானே கண்ட்ரோல் பண்ணுவோம். பிபியை கண்ட்ரோல் பண்ணுவோம். பிபி கண்ட்ரோல் பண்ணிருந்தா டாக்டரா இருப்போம். இவர் என்ன இப்படி முக போடுறாரு? ஆகா, கீழே போறோம். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க, தைரியமா இருங்கப்பா. தைரியம் எங்க இருக்கு? அதை எங்க வச்சிருக்கணும் சார்? மனசுலப்பா பாரு, டேஷ்போர்ட்ல ஒரு பச்சை பட்டன் இருக்கு. அழுத்திட்டேன். அட அழுத்த கூடாதுப்பா. அத அழுத்தினா பிளைனோட ஃபேன் நின்னுடும். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இங்க ஜில்லுன்னு தான் இருக்கு. நீங்க இப்ப எப்படி பிளேனை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லுங்க. பறக்கிற பிளைனோட ஃபேனும் ஆஃப் ஆயிடுச்சுப்பா. வாவ். மறுபடியும் வாவா. பச்சை பட்டனை மறுபடியும் அழுத்துங்க. அப்புறம் அங்க ஒரு லிவர் இருக்கு. லிவரை கீழே தள்ளிட்டேன். அட மேல இழுக்கணும்பா. அப்படி பண்ணா பிளைனோட இன்ஜின் ஆஃப் ஆயிடும். பாருங்க, எனக்கு உங்க லொகேஷனை சொல்லுங்க. அப்படி இல்லனா பிளைனுக்கு வெளியிலயாவது பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியுது? உங்களுக்கு ஏதாவது மரம் தெரியுதா? இல்ல தண்ணி தெரியுதா? எந்த டவருப்பா? நானும் டவர் மேலதான் இருக்கேன். ஏன் முன்னாடி ஒரு பிளைன் தெரியுது? என்ன? கண்டி நகருக்கு போற பிரச்சனை இல்ல, நாங்களே காலி ஆயிடும் போல இருக்கே. புரிஞ்சுதா? இன்னும் 1 மணி நேரத்துல என் ப்ரோக்ராம் இருக்கு. ஏய் ஏய், யாரு என்னோட காலை பிடிச்சி இழுக்கிறது? ஷோ கேன்சல் ஆச்சுன்னா ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பைசாவும் கிடைக்காதே. இப்ப நான் என்ன பண்றது? கண்டி நகருக்கு 1/2 மணி நேரத்துல போயிடலாம். என் பைக் எடுத்துட்டு போங்க. அப்புறம் ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்பி வைங்க. போ ஜங்கோ போ. அட உன் கைய பிடிச்சு நான் கெஞ்சி கேக்குறேன். போ சீக்கிரம் போ. அப்படியா? இப்படி சொன்னா கேட்க மாட்டேன். ரஜ்ஜு மேல ஆணையா சொல்றேன். சீக்கிரம் போ பண்ணி, சீக்கிரம். அட, நம்ம எதுக்கு ஓடிட்டு இருக்கோம்? எல்லாரும் சேர்ந்தா ஒரு 4 பேர் தானே இருப்பாங்க. இவங்களை அடிச்சு போலீஸுக்கு புடிச்சு கொடுத்துடலாம். ஆமா, இவங்களை அடிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம். புரிஞ்சுதா? வேணாமா, அவ்வளோ டைம் இல்ல. ஷோக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. ஆமா, முதல்ல ஜிம்மியை கொண்டு போய் கான்சர்ட்ல விடணும். இல்லனா பசங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடும். அங்க போனதுக்கு அப்புறம் இவங்களை கவனிக்கலாம். அட 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 நிறுத்து. அட, நான் ஒண்ணும் உன்ன நிக்க சொல்லல. போ, நீ வேகமா போ.
சிக்னல்ல நிறுத்தாம எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நில்லு. சிக்னல்ல நிறுத்தாம குதிரையில வேகமா போறியா? உன்னோட லைசென்ஸ் எங்க? நான் ஒன்னும் ஆர்கெஸ்ட்ராக்காரன் கிடையாது, கொள்ளக்காரனோட சர்தார். உனக்கு எவ்வளவு தைரியம் எனக்கே நீ சேலஞ்ச் பண்ற? முதல்ல ஓங்கி ஒண்ணு வாங்கிக்க, அப்புறம் சலான கட்டு. என்னைக்கு மிரட்டுறியா? குதிரையோட பேப்பர்ஸ் எங்க? எனக்கு எப்படி தெரியும்? அப்போ குதிரைய ஜப்தி பண்ணிடுவேன். அட, குதிரை இல்லாம இந்த கொள்ளக்காரன் கெட்டப்பே கெட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம நான் எப்படி போவேன்? நீ எப்படி போனா எனக்கு என்ன? ஸ்டேஷனுக்கு வந்து லைசென்ஸையும் குதிரையோட பேப்பரையும் காட்டிட்டு கிளம்பு. என்ன? அட, எனக்கு ஒண்ணு வேணாம். இந்த பிசினஸ்ல ஒரு மரியாதையே இல்ல. இதை விட ஆர்கெஸ்ட்ரா பிசினஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோ ஸ்டேடியம் அங்க இருக்கு. ஃபாஸ்ட். அடடா, ஜிம்மி சார் வந்துட்டீங்களா? ஆடியன்ஸ் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி, நீங்க போய் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகுங்க. வைரம் எங்க? எங்க வைரம்? நான் தான் கொள்ளக்காரனோட சர்தார். வைரத்தை நான் தான் எடுத்துட்டு போவேன். நீ சர்தாரனா, நாங்க சர்க்கார். புரிஞ்சுதா? அது எங்களோட வைரம். வைரத்தை நாங்க தான் எடுத்துட்டு போவோம், தெரியுமா? வந்துரு, நீயும் வந்துருக்கோங்கிறோ. இன்னைக்கு நான் தான் உன்னை வெளுத்து கட்ட போறேன். புரிஞ்சுதா? ஜிம்மிய டைம்க்கு கொண்டு வந்து விடணும். அதனாலதான் நாங்க ஓடிக்கிட்டு இருந்தோம். இப்ப நாங்க யாருன்னு காட்டுறோம். பாட்ட ஆரம்பிங்க. சீக்கிரம் பாட்ட ஆரம்பிங்க. பாட்ட ஆரம்பிங்க. பாட்டு பாடுங்க. பாடுறேன். ஹீரோயினுக்கு என்ன வேணும்னு தெரியுமா? ஒரு ஹீரோ வேணும், ஆடுறதுக்கு பாடுறதுக்கு. ஹீரோயினுக்கு ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் ஒரு ஹீரோ வேணும். அட, எதுக்கு அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க. தக்காளி எவ்வளவு காஸ்ட்லி ஆயிருச்சு தெரியுமா? சர்தார், நமக்கு தேவையான தக்காளி வந்துருச்சு. எல்லாரும் நம்மள காய்கறி எல்லாம் அடிக்கிறாங்க. செருப்பு. அட, யாராவது இப்படி அடிப்பாங்களா? நிறுத்துங்க. வேணாம். பாடாதீங்கன்னு சொன்னா பாடாம இருக்க போறேன். ஏன் இப்படி அடிக்கிறீங்க? அவனை பிடிங்க. போலீஸ்க்கு கால் பண்ணுங்க. இவன் கொள்ளக்காரங்களோட பாஸ். அப்புறம் இவன் டைமண்ட் ஸ்மக்லர். பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அவங்க கிட்ட டைமண்ட குடுக்கறேன்னு சொல்லுங்க. அந்த டைமண்ட் எல்லாம் ஜிம்மியோட கிட்டார்ல தான் இருக்கு. தேங்க்யூ. இவங்களை நீங்க புடிச்சு கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு நான் ரவுடி கிட்ட இருந்தும் கொள்ளக்காரன் இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன்னா அதுக்கு இந்த 4 பேரு தான் காரணம். வாவ், இது ஹாப்பியான வாவ். தேங்க்யூ பசங்களா. ஒருவேளை நீங்க இல்லன்னா எங்களோட ஷோ இன்னைக்கு கேன்சல் ஆயிருக்கும். அப்புறம் எங்களோட அனாதை ஆசிரம பசங்களுக்கு நிறைய நஷ்டம் ஆயிருக்கும். ஏன்னா ஷோல இருந்து கிடைக்க போற பணம் எல்லாம் அவங்களுக்கு தான் கிடைக்கும். எங்களோட கடமை. போங்க ஜிம்மி, எல்லாரும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஜிம்மி எங்க? ஜிம்மியை நாங்க பார்க்கணும். ஜிம்மியை கூப்பிடுங்க. ஜிம்மியை எங்க? ஜிம்மியை நாங்க பார்க்கணும். ஜிம்மியை கூப்பிடுங்க.
ஜிம்மி Wow!